வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவிற்கு சென்ற விஷயம் உலக அளவில் பெரும் சலனத்தை ஏற்படுத்தியுள்ளதை நாம் அறிவோம். அங்கு சென்ற பிரதமர் லட்சத்தீவை சுற்றுலாத்துறையில் பிரபலப்படுத்த தேவையான செயல்களை செய்திருந்தார். ஆனால் அவர் எந்த ஒரு நாட்டின் பெயரையும் குறிப்பிட்டு எந்த ஒரு விஷயமும் பேசியிருக்கவில்லை. வேறு நாட்டிற்கு செல்வதற்கு பதிலாக லட்சத்தீவிற்கு வாருங்கள் என்ற விதத்தில் எதுவும் பேசியிருக்கவில்லை நமது பிரதமர். மாலத்தீவு மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டையும் குறிப்பிட்டு பேசியிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு எதிராக மிக மோசமான நகர்வுகளை மேற்கொள்ளும் நாடாகும் சீனா. அந்த சீனாவை கூட பெயர் குறிப்பிட்டு தேவையில்லாமல் எதையும் பேசுவதில்லை பிரதமர் மோடி. அதற்கான மிக முக்கியமான காரணம், பிரதமர் உலக அரசியலை மிக சரியாக புரிந்து கொண்டுள்ளார் என்பதுதான். நாடுகளுக்கிடையேயான ராஜதந்திர உறவு எப்போது வேண்டுமானாலும் மோசமடையலாம், எப்போதும் எந்த நேரத்திலும் அது மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்பலாம். அதனால் மிகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் எதிர்காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேம்படக்கூடும் என்ற விஷயத்தை கருத்தில் கொண்டு தற்போதைய நிலை மேலும் மோசமடையாமல் இருக்க முயற்சிப்பார்கள். அதுபோலத்தான் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியாவின் பெயரை குறிப்பிட்டு எதுவும் பேசுவதில்லை. அதையேதான் மோடியும் செய்கிறார். காரணம், எதிர்காலத்தில் இந்தியா சீனா இடையேயான உறவு மிகவும் நல்ல நிலைக்கு மாறக்கூடும் என்று இரு தலைவர்களும் நினைப்பதுதான். உலகின் பெரும் சக்திகளாக உள்ள நாடுகள் எல்லாம் அவ்வாறு சிந்திக்கும் நிலையில் மாலத்தீவு என்ற ஒரு தீவு தேசம் துள்ளுவது வியப்பாக உள்ளது. இலங்கை போன்ற ஒரு நிலையை நெருங்கிவிட்டது போலும் மாலத்தீவும். காரணம், பிரதமர் மோடி மாலத்தீவை பற்றி எதுவும் பேசியிருக்கவில்லை. ஆனால் அந்த நாடு ஆத்திரத்தில் குதிக்கிறது. அதற்கு காரணமாக இரண்டு விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது, நீண்ட காலமாகவே இந்தியா மீது வெறுப்பை கொண்டுள்ளார்கள் அவர்கள். காரணம், இந்து கலாச்சாரம் தொடர்பான கட்சி பாஜக என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதனால் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த விஷயம் ஒரு சில இஸ்லாமிய நாடுகளுக்கு இந்தியா மீதுள்ள பிரியத்தை குறைத்துள்ளது. ஆனால் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் வளைகுடா நாடுகள் உட்பட பெரும்பாலான நாடுகளுடனான உறவு மேம்படவே செய்துள்ளது. இனவாதத்தை இப்போதும் சுமந்து கொண்டு நடக்கும் ஒரு சில நாடுகளுக்குத்தான் பிரச்சனை. இந்த மாலத்தீவு, துருக்கி போன்ற நாடுகள் அவை. ஆனால் இதே மாலத்தீவு அந்நாட்டின் மிகவும் உயரிய விருதை வழங்கி மோடியை கௌரவித்துள்ளது. ஆனால் அன்றைய அதிபர் அல்ல இன்றுள்ளவர். இன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்திய விரோத கருத்துக்களை பரப்பி ஒருவர் இன்று அதிபராகியுள்ளார். எனவே ஆட்சி மாறினால் நாடுகளுக்கிடையான உறவிலும் மாற்றம் ஏற்படுவது இயல்பு. அதற்கான சிறந்த உதாரணமாக ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்ளலாம். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே மிக நல்ல உறவு நிலவியது. ஆனால் தாலிபான்கள் அந்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அந்நாட்டுடனான ராஜதந்திர உறவை குறைத்துள்ளது இந்தியா. எனவே ஆட்சி மாறும்போது நாடுகளுக்கு இடையான உறவில் மாற்றம் ஏற்படுவது இயல்பான விஷயம்தான். இங்கு மாலத்தீவை சேர்ந்த சாதாரண குடிமக்கள் இந்தியாவிற்கு எதிராக கருத்து கூறவில்லை. அங்கு அமைச்சர்களாக உள்ள சிலர் அவ்வாறு பேசியுள்ளார்கள். அவர்கள் இந்தியாவிற்கு எதிராக பேசியுள்ளார்கள், இந்திய கலாச்சாரத்திற்கு எதிராக பேசியுள்ளார்கள், இந்தியர்களுக்கு எதிராக பேசியுள்ளார்கள். லட்சத்தீவில் உள்ள மக்கள் நாகரிகமில்லாதவர்கள் என்று கூறியுள்ளார்கள். லட்சத்தீவில் முஸ்லிம் மக்கள் தான் பெரும்பான்மையாக உள்ளார்கள். ஆனால் அவர்களையும் குறை கூறியுள்ளார்கள் அவர்கள். அதெல்லாம் அவர்களுக்குள்ள இந்திய விரோத குணத்தின் வெளிப்பாடுகளாகும். அவர்களது நாட்டில் மொத்தம் 5 லட்சம் மக்கள் தொகையே உள்ளது. ஆனால் இந்தியாவில் எத்தனை கோடி முஸ்லிம் மக்கள் உள்ளார்கள் என்று அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. முந்தைய கணக்கெடுப்பின்படியே 16 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் இந்தியாவில் இருந்தார்கள். இன்று அது அதிகரித்திருக்கும். சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகள் அனைத்தின் மக்கள் தொகையையும் கூட்டினால் கூட இந்தியாவில் உள்ள அளவு முஸ்லிம் மக்கள் தொகை இருக்க வாய்ப்பில்லை. மிக அதிக முஸ்லிம் மக்கள் தொகை உள்ள ஒரு நாடாக உள்ள இந்தியாவிற்கு எதிராக மடத்தனமான கருத்துக்களை கூறியுள்ளார்கள் மாலத்தீவின் அமைச்சர்களாக உள்ள ஒரு சிலர். அதில் அவர்கள் மாலத்தீவை போலவே இஸ்லாமிய மக்கள் அதிக அளவில் இருக்கும் ஒரு தீவு கூட்டமான லட்சத்தீவையும் அங்குள்ள மக்களையும் கூட கேலி பேசியுள்ளார்கள். இந்தியா என்ற மகாசக்தியான நாட்டின் பிரதமர் 145 கோடி மக்களின் தலைவராக, அவர்களின் பிரதிநிதியாக உள்ள பிரதமர், உலக சக்தியான அமெரிக்காவும் ரஷ்யாவும் மிகவும் மதிக்கக்கூடிய பிரதமர், அவரை பற்றி மோசமாக விமர்சித்துள்ளார்கள். இந்தியாவுடன் இவ்வளவு பகைமை பாராட்டிய போதிலும் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவில்லை சீனாவும், இந்தியாவின் வலிமையை அறிந்துள்ள சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங்கும். உண்மை நிலைமை இவ்வாறு இருக்க, இந்தியாவை, இந்திய மக்களை, இந்திய பிரதமரை மோசமாக பேசிக்கொண்டு 2 மிக பெரும் தவறுகளை செய்துள்ளார்கள் மாலத்தீவின் அந்த கோமாளிகள். முதலாவது, அந்த தீவின் மீது இந்திய மக்களுக்கு இருந்த மனோபாவத்தை மாற்றியுள்ளார்கள். மாலத்தீவு இலவசமாக அழைத்தாலும் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, இந்த நாட்டில் பிறந்ததை நினைத்து பெருமைப்படக்கூடிய யாரும் அங்கு இனி செல்ல மாட்டார்கள். இந்த காணொலியை காணக்கூடிய பெரும்பாலான மக்களின் மனநிலையும் அதுவாகத்தான் இருக்கும்.
எனவே மாலத்தீவின் அந்த ஒரு சிலரின் கோமாளித்தனமான செயலால் இந்தியர்களின் மனோபாவம் மாறியுள்ளது. இரண்டாவதாக, லட்சத்தீவுகள் பெருமளவில் மேம்படவுள்ளது என்பதாகும். முன்பே லட்சத்தீவுகளை மேம்படுத்த முடியுமாக இருந்தது, ஏனோ முந்தைய அரசுகள் அதை செய்யவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். லட்சத்தீவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீவு கூட்டமாகும். ஒருவேளை இந்திய அரசு மாலத்தீவின் மீதான அக்கறையின் காரணமாக அல்லது அண்டை நாடு என்ற வகையில் அந்த நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக லட்சத்தீவுகள் மீது அதிக கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். காரணம், இந்தியா மிகப்பெரிய நாடாக இருப்பதால் இங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தீவுகள் தான் வேண்டும் என்றில்லை. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பார்த்தால் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு அதிசயமாகும். ஒவ்வொரு நாடுகளுக்கு நிகரான வரலாறுகளும் கலாச்சாரங்களும் உள்ளன நமது நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்களிலும். தமிழகத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்த்தாலே நமக்கு அது தெளிவாக புரியும். அதனால் ஒரு தீவு கூட்டத்தை மேம்படுத்தி அங்கு சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்கவில்லை இந்தியாவிற்கென்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்று அந்த தீவு கூட்டத்தின் சுற்றுலாத்துறைக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்துள்ளார். ஆனால் அதை போன்று 1000 மடங்கு ப்ரமோஷனை கொடுத்துள்ளது மாலத்தீவு என்ற நாடு. இப்போது நரேந்திர மோடி அங்கு சென்றதை ரிப்போர்ட் செய்யாமல் சில சர்வதேச ஊடகங்கள் இருந்தன. நரேந்திர மோடியின் பயணத்தை செய்தியாக்கினால் அங்கு சுற்றுலாத்துறை மேம்படும் என்பதால் அதை ரிப்போர்ட் செய்யாமல் இருந்த ஊடகங்களும் உண்டு. ஆனால் மாலத்தீவின் செயல்கள் காரணமாக அந்த ஊடகங்களும் இப்போது இந்த விஷயத்தை ரிப்போர்ட் செய்துள்ளன. 2 நாடுகளுக்கிடையேயான மிக தீவிரமான விஷயம் என்பதால் அதை ரிப்போர்ட் செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வாறு செய்தி பரவும் போது மக்கள் மாலத்தீவுகளை பற்றியும் லட்சத்தீவுகளை பற்றியும் தேடி பார்ப்பார்கள். அவ்வாறு தேடி பார்க்கும்போது மாலத்தீவுகள் பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தும். காரணம், தனி ஒரு நாடாக உள்ள மாலத்தீவிற்கும் இந்தியாவின் ஒரு பகுதியாக உள்ள லட்சத்தீவிற்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை. மாலத்தீவு ஏராளமான சிறு சிறு தீவுகளை கொண்ட தீவு கூட்டமாக உள்ள நிலையில் லட்சத்தீவுகள் சற்று பெரிய தீவுகளின் கூட்டமாகும். அது மட்டுமல்ல, மாலத்தீவுகளை விட லட்சத்தீவுகள் பார்ப்பதற்கு அழகு நிறைந்தவையாக உள்ளன. கடலோரங்கள் மட்டுமல்ல, உள்ளேயும் மிகவும் அழகான தீவுகளாகும் அவை. அதோடு மாலத்தீவோடு ஒப்பிடும்போது லட்சத்தீவிற்கு பயணம் செய்வதற்கான செலவு மிக மிக குறைவாகும். இரு தீவு கூட்டங்களையும் பற்றி தேடி பார்க்கும்போது இத்தகைய தகவல்களை காணும் மக்கள் இதற்கு முன்பு மாலத்தீவிற்கு செல்ல நினைத்திருந்தாலும் இம்முறை லட்சத்தீவிற்கு செல்லலாம் என்று முடிவெடுப்பார்கள். எனவே இங்கு இந்தியாவின் லட்சத்தீவுகளின் சுற்றுலாத்துறைக்கு எந்த செலவும் இல்லாமல் விளம்பரம் கிடைத்துள்ளது. பாரதத்தின் பிரதமர் லட்சத்தீவுகளுக்கு பயணம் செய்தார். அங்கிருந்து 2 புகைப்படங்களை பதிவிட்டார். பிரதமரின் 2 புகைப்படங்கள் 50 ஆண்டுகள் முயற்சித்தாலும் கிடைக்காத விளம்பரத்தை தேடி தந்துள்ளன. எப்போதும் லட்சத்தீவுகள் அங்குதான் உள்ளன. ஆனால் இந்தியர்கள் கூட ஏதேனும் தீவு பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்ல தீர்மானிக்கும் நேரத்தில் மாலத்தீவுகளுக்கு செல்லத்தான் முடிவெடுப்பார்கள். ஆனால் அருகாமையில் உள்ள லட்சத்தீவுகளை பற்றி யாரும் அதிகம் சிந்திக்க மாட்டார்கள். இப்போது ஏற்கனவே லட்சத்தீவுகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதால் அங்கு மிகச்சிறந்த ரிசோர்ட்டுகள் உருவாகும். அந்த தீவு கூட்டத்தின் இயற்கை அழகிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில் மேம்படுத்த தீர்மானித்துள்ளது பாரதம். மாலத்தீவு இப்போது உண்மையில் அமர்ந்திருக்கும் கிளையை வெற்றி வீழ்ச்சியடைந்து லட்சத்தீவிற்கு விளம்பரம் தேடி கொடுத்துள்ளது. இந்தியாவையும் இந்தியர்களையும் பிரதமரையும் வெறுப்படைய செய்துள்ளார்கள் அவர்களின் கோமாளித்தனத்தால். அதை செய்தது மாலத்தீவின் யாரோ சாதாரண மக்கள் அல்ல, மாறாக அந்நாட்டின் அமைச்சர்கள் என்பதால் மாலத்தீவிற்கு தக்க பாடம் புகட்டும் இந்தியா என்பதில் சந்தேகமில்லை. மாலத்தீவிற்கு போட்டியாக, மாலத்தீவிற்கு மாற்றாக லட்சத்தீவை இந்தியா மேம்படுத்தும் போது அது மாலத்தீவிற்கு மிக பெரும் பின்னடைவாகவே மாறும். தற்போது இந்தியாவிலிருந்து மாலத்தீவிற்கு 100 பேர் செல்கிறார்கள் என்றால் அது வெறும் 5 பேர் என்ற நிலைக்கு மாறும். இந்தியாவிற்குள் இந்திய விரோத மனநிலையுள்ள பலர் உள்ளார்கள். அவர்கள் ஒருவேளை மாலத்தீவிற்கு செல்வார்களாக இருக்கும். ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையான ராஜதந்திர உறவை அது மிகவும் பாதிக்கும். இந்தியா இனி மாலத்தீவுகளுக்கு எதிராக மிக கடுமையாக நடந்து கொள்ள வாய்ப்புள்ளது.